ஜனவரி 20ஆம் தேதி திங்கட்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் இன்று பதவியேற்பு அப்படிங்கிற செய்தி. இதில் நாம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லாட்டியும் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்து பதவியேற்கிறாரு. இவர் எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னா, குடியரசு கட்சியை சார்ந்தவர். அமெரிக்காவை பொறுத்தளவில் இரு கட்சி ஆட்சி முறை தான். அங்கே வந்து ஒன்று வந்து குடியரசு கட்சி, இன்னொன்று வந்து ஜனநாயக கட்சி. ஸோ இந்த குடியரசு கட்சியை சார்ந்தவர் தான் இந்த ட்ரம்ப்பு. இவர் வந்து 47வது அதிபராக அமெரிக்காவோட அதிபராக பதவி ஏற்கிறாரு அப்படிங்கிற செய்தியை தான் இன்றைக்கி தலைப்பு செய்தியாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டாவது ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படுமா, பிஎட் பட்டதாரிகள் இடைநிலை ஆசிரியர்கள் எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷமாவது எக்ஸாம் நடத்துவாங்களா அப்படிங்கிற கொஷின் மார்க்கோட இந்த கண்டென்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆந்திராவோட ஸ்ரீஹரிகோட்டாவில் அமைந்துள்ள இஸ்ரோவோட சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 2 தளங்கள் உள்ள நிலையில் 3வது ஒரு தளம் அமைக்க இருக்கிறாங்க. அதுக்கு ரூபாய் 3985 கோடி செலவில் 3வது ஏவுதளம் அமைக்கிறதுக்கு வந்து மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஏற்கனவே அங்கே வந்து 2 ஏவுதளம் இருக்குது. இது போக 3வது ஏவுதளம் வந்து எங்கே அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டாவில். இது போக நம்ம குலசையிலையும் அந்த ஏவுதளம் ஒன்று அமைக்க இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக சின்னங்கள் பற்றி நேற்றுக்கு ஏற்கனவே பார்த்தோம். இன்றைக்கி அதோட கண்டினியூஷனாக ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு சுயமாக வரையப்பட்ட விவசாயி சின்னம் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் உள்ளே பார்த்திங்கன்னா, மக்களவைத் தேர்தலில் 8.22% வாக்குகள் பெற்றதன் மூலம் இவங்க வந்து மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை நாம் தமிழர் கட்சி பெற்றுள்ளது. ஈரோடு இடைத்தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் முதல் முறையாக களம் இறங்கிறது. இந்த நிலைமையில் அவங்க ஒரு சின்னம் கேட்டிருக்காங்க. என்ன சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலி சின்னம் கோரியதால் தேர்தல் ஆணையத்தில் மனு செய்யப்பட்டது. ஆனால் உயிருடன் உள்ள விலங்குகளை சின்னமாக ஒதுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் சின்னங்கள் பட்டியலில் இருந்து ஒரு சின்னத்தை தேர்வு செய்யலாம் அல்லது தாங்களாக ஒரு சின்னத்தை வரைந்து கொடுக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில் தான் இவங்க வந்து தேர்தல் ஆணைய விதிமுறையின்படி விவசாய சின்னத்தை நாங்கள் வரைந்து அதற்கு தேர்தல் ஆணைய ஒப்புதல் பெற உள்ளோம் அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. இதற்காக பல்வேறு வகையான விவசாய உருவப்படங்களை வரைந்து இவற்றில் 3 படங்களை அனுப்பி தேர்தல் ஆணையம் ஒப்புதல் அளிக்க படத்தை சின்னமாக இது பண்ணுங்க. இதில் ஒரு விஷயம் மேற்கோள் காட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்தில் பார்த்திங்கன்னா, திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி தனது கட்சிக்கு இதே போல் சின்னத்தை வரைந்து கொடுத்து தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்றது குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிற ஒரு நியூஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும், அதாவது இந்த டாபிக் எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல்னு ஒரு இந்திய ஆட்சியல் அப்படிங்கிற சிலபஸ் டாபிக் கீழே தேர்தல்னு ஒரு டாபிக் இருக்குது. அதுக்கு கீழே இந்த சின்னங்கள் அப்படிங்கிற கான்செப்டும் வருது. ஸோ சின்னங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையத்துக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்குது, அவங்க எப்படி வந்து சின்னங்களை ஒதுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே சின்னங்களை பற்றி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, பொறுத்துக்கையில் எந்தெந்த கட்சிக்கு என்னென்ன சின்னங்கள் அப்படிங்கிற மாதிரி பொறுத்துக்க ஏற்கனவே நடந்த குரூப் 4லே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் சம்மந்தமாகவோ தேர்தல் சின்னங்கள் சம்மந்தமாகவோ வர்ற நியூஸை கொஞ்சம் இது மாதிரி அப்டேட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லது. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.